356 கிடையாது சார் இந்தியாவில். எப்போ ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டிய 356 நீங்க ஆட்சியை கலைச்சினால் அதை பார்லிமெண்ட்ல வச்சு ஓகே வாங்கணும்னு சொல்லி ஒரு எம்பார்கோவை உருவாக்கிட்டாரோ, அதனால் 99% பண்ண மாட்டாங்க சார். எந்த ஸ்டேட்டு எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஒரு 4 அமைச்சர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்சி கம்ப்ளீட்டா கவிழ்ந்துடும் வேற ஆள் இல்லாம. இதுதான் இப்ப பிஜேபி செய்யுது. காந்தி சொன்னார்ல, ரத்தமின்றி சதமின்றி யுத்தம் வந்து நடக்குதுன்ட்டு, அது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களால செய்ய முடியும். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திருமாவளவன் வந்து கிறிஸ்துமஸ் இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்க போகிறாரு. அங்கே போயிட்டு பேசுகிறாரு, இந்தியாவில் வந்து இந்து மதம் வந்து இந்தியாவை தாண்டி வெளியில் எங்கேயுமே வளரல. இந்து மதம் வளராததுக்கு முதல் காரணம் இந்து மதத்தில் வந்து சகோதரத்துவம் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லையா அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் இந்து மதத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னமும் இந்த ஓட்டுக்காக என்னென்ன கூத்து பண்ணுவாங்கன்னு தெரியல, கூத்து பண்ணுறாங்க. கிறிஸ்துமஸ் விழாவில் போய் என்ன பேசுகிறாருன்னா, இந்து மதத்தில் சகோதரத்துவம் கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, அதனால தான் வந்து இந்தியாவை தாண்டி இந்து மதம்ன்றது வளரவே இல்லை இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதையே அவர்கிட்ட திருப்பி கேட்கலாம். எப்படி கேட்கலான்னா, ஏன் வந்து இந்தியாவுக்கு வெளியில் வளர்ந்த இஸ்லாமும் கிறிஸ்துவமும் இந்தியாவுக்குள்ளே வளர முடியல? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள், 75 ஆண்டுகள்கிட்ட ஏன் இந்த மதம் கிறிஸ்துவமும் இஸ்லாமும் ஏன் இந்தியாவில் வளர முடியல? என்ன காரணம்? இப்படி திருப்பி கேட்டால் அவர்கிட்ட பதில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்து மதத்தில் மட்டும்தான் வந்து நீ சாமி கும்பிடாட்டிப்போ, இல்லை இந்த தேதியில் தான் கும்பிடணும், இந்த கிழமையில தான் கும்பிடணும், நீ கட்டாயமாக இந்த தேதியில் கும்பிட்டாகணும், நீ இதை ஃபாலோ பண்ணணும், இந்த விதிமுறை, அப்படி எந்த ஒரு நிபந்தனையும் இந்து மதத்தில் கிடையாது. அதனால தான் வந்து இந்து மதம் இங்கே வந்து இன்னும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். வெளியிலேருந்து வந்தவங்க, படையெடுத்து வந்தவங்க, வறுமையால் இங்கே வந்து மதத்தை பரப்ப வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மேலே அவங்களால மதத்தை கன்வெர்ட் பண்ண முடியல. காரணம், இங்கே எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லை. தசம பாகம் கொடுக்க வேண்டிய சட்டத்திட்டமும் இங்கே கிடையாது. 5 வேளை தொழுகணுன்ற சட்டத்திட்டமும் இந்து மதத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம். அதனால் இந்து மதம் இந்தியாவில் அழியாததுக்கு, இன்னமும் நிலைத்து நிற்பதுக்கு காரணம் இது ஒன்று தான். ஏன் வந்து மற்ற மதங்கள் இங்கே இந்தியாவில் வளர முடியலைன்னா, அதில் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. அந்த ரூல்ஸ் இங்கே கிடையாது. சகோதரத்துவமும் சமத்துவம் இது எல்லாமே எல்லா மதத்துலையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து இந்த கண்டிஷன் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற ஒரு இது இங்கே கிடையவே கிடையாது. அதை திருமாவளவன் அவர்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் ஓட்டுக்காக மட்டும், சிறுபான்மை ஓட்டுக்காக மட்டும் இந்தமாரி பேச்சு பேசிகிட்டு இருக்காரு அவர். இன்னும் எப்போ தான் திறந்த போகிறாங்கன்னு தெரியல. இவங்க இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த கிறிஸ்துவமும் இஸ்லாமும் இங்கே வந்து தாக்கு பிடிக்காத, நிலைத்து நிற்க முடியாத, பெரிய அளவில் ஒரு பரப்பளவில் இவ்வளோ பெரிய நாட்டில் அவங்க பரவ முடியாத காரணமும் இதுதான். இந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கே போட்டு இங்கே இந்த மக்களை வந்து நம்ம ஒரு இதுக்குள்ளே அடைக்க முடியாது. அதனால தான் வந்து மதம் இங்கே இன்னும் நிலைத்து நிற்குது. வெளிநாட்டில் போய் எந்த மன்னரும், இப்போ நம்ம ராஜராஜ சோழனாக இருந்தாலும் வெளிநாடு கண்டம் விட்டு கண்டம் போய் வந்து நாட்டை பிடிச்சாங்க. ஆனால் அங்கே போய் நம்மளோட இந்து மதத்தை பரப்பல. அவங்க அவ்வளோ நாகரிகமாக தான் நடந்துக்கிட்டாங்க. அந்தந்த மக்கள் எப்படி வாழ்வியல் முறையோ அப்படியே தான் வாழ விட்டாங்களே வழியே ராஜராஜ சோழனும் மற்ற மன்னர்களும் இங்கே எதுவும் வந்து வெளிநாட்டில் போய் கண்டம் விட்டு கடல் தாண்டி போய் இந்த மதத்தை பரப்பணும்னு நினைக்கல. இது ஒன்று தான் இந்து மதத்தில் அன்றைய தமிழர்கள் நம்ம இந்த கலாச்சாரத்தை, இந்த வாழ்வியல் முறையை கடைபிடிச்சவங்களும் அதை வந்து வெளிநாட்டில் போய் புகுத்தணும், திணிக்கணுன்ற ஒரு எண்ணம் நம்ம மன்னர்களுக்கும் கிடையாது. இப்போவும் நம்ம மக்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. இதனால் திருமாவளவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம வழக்கறிஞர் தமிழருவி தமிழ்மணியை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஆட்சி கலைஞ்சிரும் திமுக ஆட்சி. ஏன்னா திமுக ஆட்சி முன்னாடி மாதிரி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. இந்த 350 பயன்படுத்தி. ஏன்னா அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி இந்த பொம்மை அரசு தீர்ப்புப்படி அதுக்கு மேலே அந்த சட்டம் வந்து அது அதிக அளவில் பயன்படுத்தப்படல. இப்போ என்ன ஒன்றுனா பாஜக எடுத்திருக்க ஒரு ஆயுதம் தான் வந்து வரிசையாக திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள தண்டனை பெறுவது. இது தொடர்ந்து நீடிச்சா இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான முகாந்திரம் ஒன்று இருக்காம். அதனால தான் பிஜேபி வந்து இந்த வழியில் போயிட்டுருக்கோன்னு அதுக்காக திமுக அமைச்சர்கள் எல்லாம் உத்தமர்கள் இல்லை. அவர்கள் பண்ண தவறுக்கு அவர்கள் தண்டனை அளிக்கிறாங்க. அதான் இந்த நேரத்தில் வந்து தேடி தேடி எடுத்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் தேடி தேடி எடுக்குதோன்னு தான் தோணுது. அவர்கள் உத்தமர்கள் இவர்கள் வந்து இதுதான் சாக்குன்னு பயன்படுத்தி பிஜேபி கவர்மெண்ட்டு அதிக அளவில் வந்து இவங்கள இந்த நேரத்தில் கைது பண்ணி அவங்கள வந்து நீதிமன்றத்தில் வழக்கை விரைவாக விசாரித்து அதுக்கு தண்டனையும் வழங்குறதுக்கு காரணம் வந்து இது ஒன்று தான் காரணமாக இருக்குன்னு தான் தோணுது. தமிழ்மணி அதான் சொல்லியிருக்காரு, வழக்கறிஞர் தமிழ்மணி அதான் சொல்லியிருக்காரு. இது இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 4 அமைச்சர்களை கைது பண்ணி சரி ஏற்கனவே 2 அமைச்சர்கள் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு 2, 3 அமைச்சர்களை இதே தொடர்ந்து செய்தால் இந்த ஆட்சியை கலைப்பதற்கான முகாந்திரம் வந்துவிடும். இதை நோக்கியே பிஜேபி அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு இருக்கிறதுன்னு வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக உண்மையும் தான் தோணுது. ஏன்னா அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வர நாடாளுமன்ற எலெக்ஷனுக்குள்ளே இன்னும் ஒரு 2 அமைச்சர்களை கைது செய்ய வாய்ப்பு இருக்குது. நாடாளுமன்றம் முடிந்த கையோடு அவர்கள் சொல்கிறது போல் இன்னும் ஒரு 2 அமைச்சர்களை ஏதாவது இந்த வழக்கில் லஞ்சம் ஏற்கனவே வரிசையாக இருக்குது. இன்னும் ஒரு 10, 11 அமைச்சர்கள் மீது இந்த டிவிஎஸ்சி கேஸே இருக்குது. அதை பயன்படுத்தி எப்படியாவது இன்னும் ஒரு 2, 3 அமைச்சருக்கு வருஷம்னா உடனே தண்டனை வழக்கை விரைந்து விசாரிக்க சொல்லி அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இந்த கவர்மெண்ட்டை ஏதாவது கலைக்கலான்ற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்கான்னு தெரில. அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. பார்க்க வருங்க சீக்கிரம் தெரிஞ்சிடும். இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்குள்ளே தெரிஞ்சிடும் இது என்ன பிஜேபி பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு. நன்றி.